ஃப்ரீயாக நிற்கிற மாதிரி போட்டு வைக்கணும். இப்போ அடுத்த டப்பா எடுத்துக்கலாம். அடுத்த டப்பாவில் இந்த ஆனால் காய்கறிகள் நல்லா இருக்குது. ஹாய், அமாவாசை சமையலுக்கு என்னென்ன காய்கறிகள் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. என்னென்ன வாங்கினேன், எங்கே வாங்கினேன், என்ன விலை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். வழக்கம் போல் காய்கறி வாங்க திருவான்மியூர் மார்க்கெட்டுக்கு தாங்க போயிருந்தேன். இந்த மார்க்கெட்டுக்கு நைட்டு 8 மணிக்கு முன்னாடி போனோன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி 8 o'clock மழை வந்துடுச்சு, அதனால் இன்னும் லேட்டாக தான் வந்தோம். 9 மணிக்கு வந்தப்போவே கூட்டமாக தான் இருந்தது. மழை வந்து மார்க்கெட்டில் அங்கங்கே தண்ணி நின்றுட்டு இருந்தது. இருந்தாலும் போயிட்டோம், வாங்கிட்டு வந்துடுவோம்ட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். மார்க்கெட்டில் கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சதும் மாடுகள்லாம் உள்ளே வந்துருச்சு, எல்லாம் அங்கே போட்டிருக்கிற வேஸ்ட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கு. வாங்க போய் என்னென்ன காய்கறிகள்லாம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் என்ன காய்கறிகள்லாம் வாங்கியிருக்கேன், என்னென்ன விலை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. இந்த முருங்கைக்காய் ஒரு கட்டு 20 ரூபா, 6 முருங்கைக்காய் இருந்தது. கொத்தமல்லி 2 கட்டு 10 ரூபா. கொத்தமல்லி நல்லா இருந்ததுங்க. அந்த மாதிரி ஒரு கூறு பீட்ரூட் வாங்கினேன். இந்த ஒரு கூறு 10 ரூபா தாங்க. அப்புறம் அந்த சௌச்சௌ, இதில் ஒரு 2 சௌச்சௌ இருந்தது, அதுவும் 10 ரூபா தான். வாழைத்தண்டு ஒரு தண்டு 20 ரூபா. இந்த கோஸும் 10 ரூபா தாங்க. அப்புறம் அமாவாசை சமையலுக்கு பரங்கிக்காவும் பூசணிக்காவும் அவசியம் வாங்கணும். அதுவும் ஒவ்வொரு கீத்து வாங்கிட்டேன். பீன்ஸும் இந்த அளவுக்கு இருந்தது, அது 15 ரூபா. இந்த மார்க்கெட்டில் கிலோ கணக்கில் வாங்குகிற கடைகளும் இருக்கும். அதுக்கப்புறம் கூறு வச்ச மாதிரி கொஞ்சம் அவங்களே மெஷர் பண்ணி போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ விலைக்கு தகுந்த மாதிரி அதில் ஒரு சின்ன சின்ன கூடையில் போட்டு வச்சுருப்பாங்க. அது அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி 10 ரூபா 20 ரூபா அப்படின்னு இருக்கும். ஒரு சில கடைகளில் 3 கூடை 50 ரூபா அப்படின்னு ஆஃபர் விலையிலையும் கொடுப்பாங்க. ஆனால் காய்கறிகள்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நம்ம பார்த்து வாங்கணும். அடுத்தது குடமிளகா வாங்கினேன். நம்ம ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணால் வேணும். குடமிளகா அமாவாசைக்கு தேவையில்லை, ஆனால் அதுக்கப்புறம் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னு குடமிளகா வாங்கினேன். 4 குடமிளகா இருந்தது, 10 ரூபா. கேரட்டும் ஒரு கூறு 20 ரூபா அப்படின்னு வாங்கினேன். 2 கூறு வாங்கினேன். ஒரு கூறில் ஒரு 5 கேரட் 6 கேரட் அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் அவரைக்காய் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, 10 ரூபா. அமாவாசைக்கு நமக்கு பரங்கிக்காய், பூசணிக்காய், அவரைக்காய் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் ரொம்ப அவசியமாக வேணும். கத்திரிக்காய் யூஸ்வலி போடுவாங்க, ஆனால் எங்கள் வீட்டில் யாரும் கத்திரிக்காய் சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் கத்திரிக்காய் வாங்கலை. அப்புறம் ஒரு 2 வாழைக்காய் முன்னத்து நாளே வாங்கினது இருந்தது. சரி, இதை இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே மார்க்கெட்லேயே பூக்கடையும் இருக்குது, பூவும் வாங்கிட்டு வந்துட்டேன். சாமந்தியும் மல்லியும் வாங்கினேன். மல்லி பாருங்கள், இந்த ஒரு பேக்கெட் 100 ரூபா அப்படின்னு வாங்கினேன். இதில் என்ன வெயிட் இருக்குன்னுலாம் தெரியல, நானும் கேட்கலை. சாமந்தி இருந்தது, சாமந்தி மட்டும் 1/4 கிலோ 70 ரூபா அப்படின்னு இருந்தது. அது கூடவே கொஞ்சம் அந்த கலர் சாமந்தியும் போட்டு கொடுத்தாங்க. பூவை மட்டும் கொண்டு வந்ததும் முதல்ல ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஏன்னா மல்லிப்பூ வந்து இந்த மாதிரி டைட்டாக கட்டி வச்சாதான் அது மலராமல் இருக்கும் அப்படின்னு கட்டி வச்சுருக்காங்க. அதை உள்ளே வச்சிடலாம், அதுக்கப்புறம் கட்டும் போது ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து கட்டிக்கலாம். காய்கறிகளை இப்படியே போட்டு வச்சுட்டு போக முடியாது, இதெல்லாம் எடுத்து டப்பாவில் போட்டு எது ஃப்ரிட்ஜில் வைக்கணுமோ அதெல்லாம் வைக்கணும். வாங்க, அதெல்லாம் நான் எப்படி போட்டு வைக்கிறேன் அப்படிங்கிறதையும் காட்டுறேன். நான் தக்காளியை எப்பவும் கூடையில் கொட்டி வச்சுருவேன். தக்காளியை மட்டும் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். டெய்லியும் நம்ம தக்காளி எடுக்கும் போது பார்த்து ஏதாவது கெட்டு போயிருந்ததுன்னா அதை உடனே நீக்கிடுவேன். தக்காளி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறத விட வெளியில் வச்சு யூஸ் பண்ணாலே நல்லா, இப்போ வர தக்காளியெல்லாம் நல்லா தாங்குது. தக்காளி வந்து வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணோன்னா தக்காளியோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். முருங்கைக்காவை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி கவரில் போட்டு வச்சிடலாம். அப்படியே நீளமாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க முடியாது. இதெல்லாம் கொஞ்சம் திக்கான பிளாஸ்டிக் கவரில் தான் போட்டு வைப்பேன். இப்போதைக்கு என்னால் அதை தேட முடியல, அதனால் இதில் போடுறேன். அந்த கவர்லேயே இந்த நீட்டமாக இருக்கிற காய்கறிகள், வாழைக்காய், வாழைத்தண்டு எல்லாத்தையும் அதுலேயே வச்சுட்டேன். வாழைத்தண்டை கூட வாங்கிட்டு வந்தால் அடுத்த நாளே சமைச்சிடுறது நல்லது, இல்லைன்னா கருத்து போகும். ஆனால் இப்போது அமாவாசைக்கு சமைக்கணும், அதனால் வாழைத்தண்டை சமைக்க முடியாது. அதனால் அதுக்கு அடுத்த நாள் தான் யூஸ் பண்ணணும், அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இந்த கேரட், பீன்ஸ் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் நான் எப்போவுமே ஸ்டீல் டப்பாவில் தான் போட்டு வைப்பேன்.
வேணும்னா கீழே துணி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் போட்டு வைக்கலாம். நான் எதுவுமே போட்டு வைக்கிறது இல்லைங்க, இந்த மாதிரி நிறுத்தி தான் வைக்கிறேன். ஆனால் காய்கறிகள் நல்லா இருக்குது. ஆனால் நம்ம ஒரு வாட்டி டப்பா ஓப்பன் பண்ணும் போது கீழே கொஞ்சம் அந்த வேர்வை தண்ணி ஏதாவது இருந்ததுன்னா அதை கொட்டிடணும். அதை அப்படியே ரொம்ப நாள் விட்டோம்னா தான் காய்கறிகள் அழுகி போகும். ஸ்டீல் டப்பாவில் மட்டும் போட்டு வச்சு பாருங்களேன், காய்கறிகள் 15 நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும். அவ்வளோ நாள் வச்சு சாப்பிடக்கூடாது தான், இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணுற வரைக்கும் அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அப்படிங்கிறதுனால நான் எப்போவுமே ஸ்டீல் டப்பாவில் தான் போட்டு வைப்பேன். கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட்டு இந்த மாதிரி காய்கறிகள்லாம் எல்லாம் இங்கிலீஷ் காய்கறின்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாத்தையுமே இதில் போடுவேன். அப்புறம் குடமிளகாக்கும் இதில் இடம் இருக்குது, அதனால் போட்டுடலாம். எல்லாத்தையும் ரொம்ப டம்ப் பண்ணி அடைச்சி வைக்காமல் எல்லாமே அதாவது ஃப்ரீயாக நிற்கிற மாதிரி போட்டு வைக்கணும். இப்போ அடுத்த டப்பா எடுத்துக்கலாம். அடுத்த டப்பாவில் இந்த அவரைக்காய் இதெல்லாம் போட்டு வைக்கணும். இந்த சௌ 2 போட்டால் அந்த டப்பா சரியாக போச்சு. அதில் இந்த அவரைக்காவும் மிச்சம் இருக்குது, அதையும் அதில் போட்டுடலாம். கோஸ் சின்னதாக இருந்தால் டப்பாலேயே போட்டுடலாம். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது டப்பாவை விட, அதனால் இதை கவரில் தான் போட்டு வைக்கணும். எப்போவுமே உருண்டையாக முழுசாக இருக்கிற கோஸ் வாங்குவேன். இன்றைக்கி நான் கேட்ட சைஸில் கோஸ் இல்லை, அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சது தான் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இந்த பூசணிக்காய் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பரங்கிக்காவில் உள்ளே இருக்கிற அந்த சோறை எடுத்துகிட்டு வச்சிடலாம். வெள்ளை பூசணிக்காயில் கடையிலேயே எடுக்க சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். பரங்கிக்காவை கூட டப்பாக்குள்ளே போகிற அளவுக்கு சைஸில் வெட்டிட்டு நம்ம டப்பாவில் போட்டு வச்சிடணும். கொத்தமல்லியே கட்டை பிரித்து எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு வேரெல்லாம் எடுத்துட்டு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். காய்கறிகள் எல்லாம் அதாவது டப்பாவில் போட்டு வச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். காய்கறிகளை வாங்கிட்டு வர்றதும் சிரமம் இல்லைங்க, அதெல்லாம் எடுத்து அதாவது கிளியர் பண்ணி டப்பாவில் போட்டு வைக்கிறதும் பிரச்சனை இல்லை. இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே அடுக்கிறது இருக்க பாருங்கள், அது தாங்க பெரிய பிரச்சனை. நம்ம ஃப்ரிட்ஜெல்லாம் எப்போவுமே ஃபுல்லாக தான் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் இடம் தேடி தேடி எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நான் ரவை, மாவு இந்த மாதிரியான மளிகை சாமான் எல்லாமே ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருப்பேன். கீழே அந்த காய்கறி வைக்கிற பேஸ்கெட் இருக்குது பாருங்கள், அதில் ஃபுல்லாகவுமே நான் மளிகை சாமான் தான் வச்சுருக்கேன். காய்கறிகள் எல்லாம் இந்த மாதிரி ஸ்டீல் டப்பாவில் போட்டு அந்த கீழே ஷெல்ஃபில் வச்சிடுறேன். அப்பப்போ சாமான் குறைய பெரிய டப்பாவிலேருந்து சின்ன டப்பாவுக்கு மாற்றிட்டு அப்புறம் பெரிய டப்பாவை கழுவிட்டு இதெல்லாம் பெரிய ப்ராசஸாக போயிட்டுருக்குங்க. உங்கள் வீட்லேயும் இந்த ஃப்ரிட்ஜு பிரச்சனை இப்படி தான் போயிட்டுருக்கா, இல்லை நீங்கள் குறைவாக தான் சாமான் வச்சுருப்பீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். காய்கறிகளை நீங்கள் எந்த மாதிரி சேமிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அமாவாசைக்கு நீங்கள் என்ன மாதிரி காய்கறிகள் வாங்குவீங்க, என்ன சமையல் செய்வீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அமாவாசைக்கு நான் என்ன சமைச்சேன் அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பற்றினா உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.